ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்குது ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கேம்ஸுமே கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னா ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிற கேம் தான். இந்த கேம் எப்படின்னா லஞ்ச் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிட்ஸ் கேம்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் சோடா பர்கர் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பர்கர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பர்கருக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் இங்கேயே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னு உள்ளே போகும். ஸோ கட் பண்ண சொல்லும். இந்த கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுங்கள். நல்லா இன்னொரு வாட்டி கட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வாட்டி கட் பண்ணும்போது எனக்கு கட் ஆகலை. ஸோ இன்னொரு வாட்டி நல்லா கட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ண அடுத்து வந்து மீட் செலக்ட் பண்ண சொல்லும். மீட் என்ன மாதிரி மீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீட் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ரவுண்டு மாதிரி இருக்க மீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா அதை வந்து வேக வைக்க சொல்லும். ஸோ ஒரு இடுக்கியை வச்சு எடுத்து சாண்ட்விச் மேக்கர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வச்சுருங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய சமையல் கூட கற்றுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் இதில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நான் அழகாக நம்ம அது ரோஸ்ட் ஆகி வரும் சிக்கன். கரண்டி வந்தோன்னா அதை எடுத்து தட்டில் வச்சுருங்க. தனியாக வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன் வரும். பன் மேலே தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சீஸும் வெஜிடபிளும் செலக்ட் பண்ணி சொல்லணும். எத்தனை சீஸ் எத்தனை இது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு வெஜிடபிள் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மேலே பன்னெல்லாம் அதுக்கப்புறம் வச்சுருங்க. ஸோ வச்சக்கப்புறம் அதுவாக பண்ணை போய் வச்சுட்டு இந்த மேலே இருக்க ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஏரோ ஐக்கான் கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பர்கர் ரெடி. டேப் டு ஈட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். பட் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. சாப்பிட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு வேணும்னா ஈட் அகைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களே காமிக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் ஈட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் பர்த்டே கேக் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஸோ இதில் வந்து நம்ம அதில் கேக் பண்ண மாதிரி இதில் யூனிகார்ன் மாதிரியே ஒரு கேக் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வெளில வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க இன்க்ரீடியன்ஸை எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற அந்த ஷேடோவில் கொண்டு வச்சுருங்க. வச்சக்கப்புறம் அவங்களே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோன்னா மில்க் ஊற்ற சொல்லும். ஒரு பவுலில் நீங்கள் மில்க் ஊற்றிக்கோங்க. சொல்லும் எக்கு நீங்கள் எடுத்து அந்த அது மேலே கொண்டு விட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு உடஞ்சி ஊற்றிக்கும் உள்ள. ஸோ இதேமாதிரி 3 எக்கையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பட்டரை எடுத்து நீங்கள் கட் பண்ண சொல்லும். நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு போட சொல்லணும். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பக்கத்தில் காமிச்சிங்கனாலே சால்ட்டு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். அடுத்த பேஜில் என்ன ஈஸ்ட்டும் சுகரும் போட சொல்லும். நீங்கள் அது மாதிரி எடுத்து வந்து இதில் கொட்டினீங்களானே போதும். நெக்ஸ்ட் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை அமுக்கிட்டீங்கன்னா ஃப்ளோர் வரும். ஃப்ளோர் மாவு வந்து நீங்கள் இது பண்ண சொல்லும். அதை எடுத்து இதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இதில் இருக்க ஒரு இதை பிடிச்சி ஆட்ட சொல்லும். நீங்கள் நல்லா ஆட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஜெல்லடை பண்ணுறது தான். நல்லா நீங்கள் ஸ்பீடாக ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஸோ பண்ணக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துங்க. அப்புறம் இங்கே ஒரு கரண்டியில் இது இருக்கும். 2 இது இருக்கும். எது வேணுமோ அதை எடுத்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்ரே எடுங்க. இல்லை இந்த கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் திருப்பி நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் தெரியாமல் கரண்டி எடுத்துட்டேன். ஸோ கரண்டி வச்சு பொறுமையாக நல்லா கலக்குங்க. கலக்கணுன்னா அது மிக்ஸ் ஆயிரும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அதுவே மேலே ஆரோ வந்துடும். நெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது போட சொல்லும் டாப்பிங்ஸ். அதை எடுத்து மேலே கொட்டுங்க. கொட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் மேலே வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அவங்களே இது கொடுத்துருப்பாங்க ஒரு பீட்ரு. அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக கலக்குங்க. கலக்குனதுக்கப்புறம் அவங்களே அடுத்த பேஜுக்கு கொண்டு போவாங்க. மேலே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதில் வந்து பட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா பட்டர் தேய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் பட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதை எடுங்க. அதான் பெஸ்ட்டு. ஸோ அதை வச்சு அந்த தட்டு மேலே லைட்டாக அடிங்க. இதே மாதிரி 3 தட்டுலையும் பண்ணுங்கள் அந்த பீட்டரில். தட்டுக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாவு வரும். அந்த மாவில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீட்டர்லேயும் மாவு கொட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ அதுக்கிட்ட கொண்டு போயிட்டால் அதுவே கொட்டிக்கும். இதே மாதிரி 3 இதுலேயும் நீங்கள் போய் கொட்டுங்க. கொட்டினதுக்கப்புறம் ரெடி ஆகும். மேலே நெக்ஸ்ட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் என்ன அவனில் வைக்கணும். ஸோ அவனில் அதுவே போய் வச்சுக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டைமர் மட்டும் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவாகவே டைமர் செட் ஆயிரும். கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது ரெடி ஆகி நம்மளுக்கு வந்துடும். அவனில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸோ முடிஞ்சோன்னா அதுவே வெளில எடுத்துக்கும். வெளில எடுத்ததுக்கப்புறம் ஸோ அதுவே ரெடி ஆயிரும். ரெடி ஆனோன்னு வேறு பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க சொல்லும். வச்சதுக்கப்புறம் க்ரீம் தடவை சொல்லும். ஸோ க்ரீமை வந்து நீங்கள் அது மேலேயே லைட்டாக கொண்டு போனீங்கன்னா அதுவே தடவிக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக உங்களுக்கு கொடுக்க சொல்லும். அதே மாதிரி ஒவ்வொரு லேயரும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேலே ரஃப் பண்ண சொல்லும், ரஃப் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் இன்னொரு லேயர் கேக் எடுத்து மேலே வைக்க சொல்லும், அதுக்கு மேலே க்ரீம் போட சொல்லும். ஸோ இதேமாரி நீங்கள் 3 லேயர் கொடுத்துக்கணும். நான் 3 லேயரும் இப்போ கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்துட்டு மேலே நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு க்ரீம் செலக்ட் பண்ண சொல்லும். என்ன கலரில் உங்களுக்கு க்ரீம் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு எல்லா கலரும் சேர்ந்த ரெயின்போ கலர் எடுத்துக்கிறேன். ரெயின்போ கலர் எடுத்து நல்லா நீங்கள் அது மேலே ஒரு கோட்டை வச்சு கோட் பண்ணிங்கன்னா வந்துடும். கோட் பண்ணோன்னு மேலே நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன அப்படின்னா ஐ வரைய சொல்லும். ஸோ உங்களுக்கு என்ன ஐ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீம் போடுறது வரும், அதை வச்சு நீங்கள் நல்லா அதில் கண் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னா அதுக்கு வந்து ஹேர் செலக்ட் பண்ண சொல்லி இதில் மாடல் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு மாடல் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இதே மாதிரி அதில் செலக்ட் பண்ண சொல்லும். மேலே அதை வச்சு நீங்களே லைட்டாக கொடுத்தீங்கனாலே அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். ஸோ கொடுத்தப்ப நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து காதும் கொம்பு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் காது கொம்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்குது. சில இது ஆட் பார்த்து வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேப் டு ஈட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக டேப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் டைமண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் கேமில் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அடுத்து என்ன பேஜ் அப்படின்னா நம்ம பண்ண வேலை இல்லை எப்படினாலும் நம்மளுக்கு குப்பையாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் இருக்கணுமோ எடுத்த இடத்துல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் டஸ்ட்பின் வரும். டஸ்ட்பினில் நீங்கள் என்ன குப்பைலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு இது ஈரம் துணி வரும். அதை வச்சு நீங்கள் நல்லா ரஃப் பண்ணணும். கீழே டேபிள்லாம் நிறைய க்ரீமாக கொட்டியிருக்கலாம்ல, அதனால். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கேம். மூணாவதாக என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் கேக் அப்படிங்கிற கேம் தான். ஸோ இது வந்து கேக் தயாரிக்கிறது தான். வெட்டிங்கில் நம்ம கேக் தயார் பண்ணுறது. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா வெட்டிங் டால் கேக்கா இல்லை வெட்டிங் கேக்கான்னு செலக்ட் பண்ண சொல்லும். நான் வெட்டிங் டால் கேக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் போகும். இன்னொரு பேஜில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து உள்ளே போடணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே உடச்சி போடுங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கூட பண்ணலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முடிச்சோன்னே அந்த பூ மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கலி ஆன் ஆயிரும். ஸோ இது பண்ணோன்னா அதை ஃபுல்லாக நம்ம சுற்றணும், ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். முடிச்சோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் வந்து அந்த டால் இருக்குள்ள அந்த கீழே பாட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அதில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் வரும். அதுக்குள்ளே போய் இது வச்சுட்டு நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோ ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனோன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி மேலே பொம்மை வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் அது வந்து மேலே ஃபிட் ஆகிடும். அப்புறம் கீழே என்ன மாதிரி ட்ரெஸ் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மேலே டாபிக்ஸ் எதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் டேப் டு ஈட் அப்படிங்கிறது இங்கே வரல, பட் நம்மளே ஈட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நீங்கள் இதில் வேறு ஒன்றும் கிடையாது, ஈட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த கேமு. இதுலேயும் ஈட் அகைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. அவ்வளோதான், இந்த கேம் சூப்பராக இருக்குது. நாலாவதாக என்ன கேம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டைலர். ஸோ இது வந்து நம்ம தைக்கிற கேமு. கேம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி கேர்ள் வேணும் அப்படின்னு கேட்கும். எந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் தைக்கிறது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ எந்த பொண்ணு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு எடுக்க சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர், ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் திஸ் டு திஸ் ஷோல்டர் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விஸ்ட் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப்பு சைஸ் கேட்கும், அதை வந்து அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் டாப் அப்படிங்கிறத ஒரு அளவு எடுக்க சொல்லும், அதையும் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஆரோ வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எது வேணுமோ அதை நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன துணியில் உங்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் என்ன கலர் பிடிச்சிக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேப் எடுத்து உங்களுக்கு என்ன அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தா சிசர் வரும். சிசர் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணுங்கள். கட் பண்ணோன்னு நெக்ஸ்ட் பட்டன் போங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ண சொல்லும் அந்த துணி பண்ணோன்னே ஸ்ப்ரே பண்ணோன்னே வச்சு அயன் பண்ண சொல்லும், அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சாப்பீஸை வச்சு ஒவ்வொன்றா வரைய சொல்லும், அந்த கலருக்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அவங்களே நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் அவங்களே ஃபிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஊசி எடுத்து உங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் ஊசி குத்துறோம் அவங்களே சர்க்கிள் பண்ணி காமிப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஊசி குத்திக்கோங்க. ஊசி குத்துனதுக்கப்புறம் கத்திரிக்கோல் எடுக்க சொல்லுவாங்க. கத்திரிக்கோல் எடுத்து அவங்க கொடுத்துருக்க டாட்ஸுக்கு ஒவ்வொன்றா கொண்டு வாங்க.
ஸோ அப்படிங்கும்போது ஈஸியாக அது கட் ஆயிரும். கட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு கீழே எல்லாமே வரும். ஸோ அதில் வந்து டெய்லர் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்து மேலே வைங்க. ஸோ அதுக்கப்புறம் துணி எடுத்து நீங்கள் கரெக்டாக அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. தைக்கிற மாதிரி உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போக சொல்லும். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அப்புறம் தைக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு துணியை தள்ளுற மாதிரி ஒவ்வொரு ஹேண்டாக தள்ள சொல்லும். ஸோ ஒவ்வொரு கையை வச்சு தள்ளிக்கோங்க. ஒரு ஃபிங்கர் வச்சு தள்ளிக்கோங்க. கொடுத்துருக்க ஷேப்பில் அழகாக தையல் போட்டுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தப்பறம் ஹேர் உங்களுக்கு என்ன ஹேர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன ஹேர் வேணுமோ மாடல் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் கூட நீங்கள் ஹேரில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்லஸை செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்மலும் உங்களுக்கு தேவையான இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷூஸ், சாக்ஸ், ஹீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலரும் அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீடம், ஸோ ஹெட்டுக்கு வைக்கிறது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி கொடுத்தோன்னே அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டு. மேலேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேம். 5வது கேம் பார்த்தீங்கன்னா மை ரூம். ஸோ இந்த ரூம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளே நம்ம ரூமை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேமை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இது அவுட்டோராக என்ன அப்படிங்க கேட்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு என்னென்ன பூச்சட்டி வேணுமா, சர்க்கஸ் வேணுமா, ஊஞ்சல் வேணுமா, கொடை வேணுமா அப்படிங்கிறது நீங்களே கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அவுட்டோர் வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இன்டோர் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எந்த இடத்த வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் ரூமை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு மேலே இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய சட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஹேங்கரில் ஃபிட் பண்ணிக்கணும். நீங்களாம் கையாலே எடுத்து கொண்டு போகலாம். எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் சட்டை வேணுமோ அதெல்லாம் எடுத்து ஹேங்கரில் வச்சுக்கலாம். எங்கேனாலும் வச்சுக்கலாம், பட் ஹேங்கரில் வைக்கிறவங்க தான் ரூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஹீல்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு எங்கே கபோர்டில் வைக்கணுமா எங்கே வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஷூ வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். ஹேட் என்ன ஹேட்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வெளில வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து செல்ஃபில் வச்சுக்கலாம். அப்புறம் ஹேண்ட்பேக் என்னென்ன ஹேண்ட்பேக்லாம் வேணுமோ அதை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அங்கே வச்சுக்கலாம். இல்லாட்டி சேரில் கூட வச்சுக்கலாம். அவுட்டோர் அதாவது மொத்த ரூமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எந்த ரூம் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த வேலையை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதேமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற அத்தனை கேம்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். அவ்வளோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கு அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.